ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மழை பயங்கரமாக பெய்யுது. உங்கள் ஊர்லலாம் புயல் அடிக்குதா? இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ரெசிபி செய்வோம். ஓகேவா? கிழக்கடை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. அந்த அரிசி எடுத்துட்டு அது நமக்கு வேணும்னா கொஞ்சம் கடலைப்பருப்பு இந்த மாதிரி கொஞ்சம் அதில் ஊற வச்சுருக்கேன். எனக்கு காரம் கம்மியாக போடணுன்றதுனால 2 மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 3 hours ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சீசனில் மரவள்ளி கிழங்கு நமக்கு ஈஸியாகவே கிடைக்கும். அதனால நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டேன், மரவள்ளி கிழங்கு எடுத்து இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஏன் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறோம் அப்படின்னா, இதை டைரெக்டாக மிக்சியில் அரைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இது மையம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, காய்கறி சீவோம் இல்லைங்களா, அதில் சீவி துருவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக மஞ்சிடும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் அரைச்சிட்டு எப்படி நம்ம இந்த ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மாவு இப்போ அடைக்கி வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. தோசை மாதிரி ஊற்றணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். இப்போ இந்த மாவில் சேர்க்கறதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிப்போம். ஓகேங்களா? இப்போ நான் எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். கடலைப்பருப்பு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக அந்த அடையில் கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம பல்லில் படும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. அதனால் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு கடுகு போட்டோம் அப்படின்னா அது கருகி போயிடும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வேகிறது கொஞ்சம் லேட்டாகும். அதனால் நான் அந்த மாதிரி மெத்தடில் தான் செய்வேன். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டீங்க. ஒரு சின்ன டிப், வெங்காயத்தை இது போல் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இது நம்ம அந்த தாளிப்பில் போட்டு வதக்கி எடுத்துட்டு மாவில் கலந்துக்க வேண்டியதான். கல் சூடாயிடுச்சு. நம்ம அடை ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் சின்னதாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தோசை மாதிரி வேணும் வேணும்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி பெருசாக ஊற்றிக்கலாம். இல்லை அடை மாதிரி சாப்பிட்டா தான் இதோட டேஸ்ட் அதிகம். சின்ன பிள்ளைலாம் எங்கள் அம்மா இதை அடிக்கடி எங்களுக்கு செஞ்சு தருவாங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் இதானோடனே கொஞ்சம் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், அடை ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் மழை பயங்கரமாக பெய்யுது. சுட சுட இருக்கு, சாப்பிட்டு பார்க்கலாம். சார், அடை ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடுவாங்க. ரெடியா? ரெடி. சூப்பர். நல்ல மழை நேரத்தில் இந்த மாதிரி கிழங்கு தோசை சூடாக சாப்பிடும்போது எங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம் தாங்க வருது. சின்ன வயசில் ஏதோ மழை பெய்யும்போது சைக்கிள் எடுத்து நாங்கள் பக்கத்து ஊருக்கு போவோம். அங்கே போயிட்டு கிழங்கு அங்கே தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. 1 கிலோ கிழங்கு 2 ரூபா. 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு வீட்டில் அம்மாட்ட கொடுப்போம். அவங்க அதில் கிழங்கு தோசை செஞ்சு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும் அந்த ஞாபகம். சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.